எஃபெக்டிவான விஷுவல்ஸ் வந்து டேஷ்போர்டில் எப்படி க்ரியேட் பண்ணுறது? கிளியரான டைட்டில்ஸும் லேபிள்ஸும் இருக்கணும். அதிகமாக இருக்கக்கூடாது. சிம்பிளாகவும் பார்க்க அழகாகவும் இருக்கணும். கிளட்டர்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஒயிட் ஸ்பேஸையும் அவாய்ட் பண்ணிக்கணும். கன்சிஸ்டன்ட் கலர்ஸ் அண்ட் தீம்ஸ்னால் கான்ஸ்டண்ட்டாக என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் யூஸ் பண்ணணும். மல்டி கலர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸ்லைசஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஃபில்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மேல்னு கொடுத்தேன்னா நம்ம க்ரியேட் பண்ண விஷுவல்ஸில் வெறும் மேல் வந்து எவ்வளோ வந்து அவங்களோட பார்ட்டுன்றதை மட்டும்தான் காட்டும். ஸோ அந்த மாதிரி வைஸாக யூஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட்டு இந்த கீ மெட்ரிசஸ் கேபிஎஸ்லாம் ஹைலைட் பண்ணணும். 10th கொஸ்டின், DAXனால் என்ன, அப்புறம் அது ஏன் பவர் பிஐல யூஸ் பண்ணுறாங்க? பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் நீங்கள் வந்து அந்த சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மாடலுக்கு கீழே DAXன்னு இருக்கும். DAXனால் இது வந்து ஒரு ஃபார்முலா, டேட்டா அனலிட்டிக்ஸ் எக்ஸ்பிரஷன்றது ஒரு ஃபார்முலா லாங்குவேஜ். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மெஷர்ஸை கேல்குலேட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் காலம்ஸ் மெஷர்ஸ் இது ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டோட்டல் சேல்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஈக்குவல் டு மஸ்ட். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபங்க்ஷன் நேம் சம், ஆட், ஆவரேஜ் என்ன வேணால் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஓப்பன் ப்ராக்கெட்டில் வந்து நம்மளோட டேட்டாவோட நேம். இங்கே சேல்ஸுன்னு டேட்டா எடுத்திருக்காங்க அவங்க, அதனால் சேல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அமௌண்ட், நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அது பேர். ஸோ அமௌண்ட் போட்டிருக்காங்க. 11th கொஸ்டின்,